வணக்கங்க. வெல்கம் டு மாடி தோட்டம் வித் நவீன். இப்போ நம்ம வீட்டு தோட்டத்தில் பார்த்தோம்னா, கத்திரிக்காய் செடி நல்லா வளர்ந்துருக்குங்க. மிளகாய் வந்து நிறையா பூத்துருக்கு. காய்க்க தொடங்கியிருக்கு. இனி ஒரு 4 நாள் ஆச்சுன்னா மிளகா நல்லா சைஸுக்கு வந்துடும். தக்காளி பிஞ்சுக நிறையா வந்திருக்கு. இப்போ மழை கொஞ்சம் பேஞ்சதுனால கேரட் வந்து கொஞ்சம் நல்லா தழைஞ்சிருக்குங்க. ஆனால் சைஸ் பார்த்தோம்னா சின்ன சின்னதாக தான் வந்திருக்கு. ஏன்னா இந்த வாட்டி மழையெல்லாம் கொஞ்சம் கம்மி தாங்க. சைஸ் எல்லாம் பார்த்தோம்னா குட்டி குட்டியாக வந்திருக்கு. ஆனால் அதோடய ஸ்மெல்லு வந்து நல்லா இருக்குங்க. கேரட்டோட ஃப்ராக்ரன்ஸ் நல்லா இருக்குது. இது வந்து நமக்கு சமைக்கிற அளவுக்கு கேரட் கிடைக்கல இந்த வாட்டி. ஆனால் ஜஸ்ட்டு கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. அந்தளவு தான் கிடச்சிருக்கு இப்போது. கொஞ்சம் ஒர்க்குனால சரியாக மெயின்டைன் பண்ண முடியலைங்க. இனி ஃபுல்லாக களையெல்லாம் எடுக்கணும். இந்த தேவையில்லாத புல், சின்ன சின்ன செடிகள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டோம்னா காய்கறி செடிக்கு உண்டான சத்தை வந்து இதை எடுத்துக்காமல் நம்ம பார்த்துக்கலாம். அப்போ முழு சத்தும், மண்ணோட முழு சத்தும் நம்ம செடிகளுக்கு கிடைக்கும். செடி நல்லா செழிப்பாக வளருங்க. இனி அடுத்தது வந்து இந்த செடிகளை எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்கிறத பற்றி வீடியோ போடுறேங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.